சகோதரி நம்ம என்ன செய்கிறோம்? தவக்காலத்தை ஆரம்பிக்கிறோம். அதனால் நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? தவக்காலத்தில் கொண்டாடுவதற்காக நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். கரெக்டு தானே? பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த தவக்காலத்தில் நாம் எப்படி தவம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் என்பதை இறை வார்த்தையிலிருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகத்தை எடுத்துக்கோங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். 58ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது. இரண்டாவது காரியமாக, ஒருவன் நாணலை போல தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள்? அப்ப பாருங்க, 3 காரியங்கள். என்னது? சாப்பிடாம இருக்கிறதா நோன்பு. இரண்டாவது காரியம், ஒருவன் தன்னை நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி கொள்வது. ரொம்ப எப்படி இருக்கிறோம்? சோகமா இருக்கு. ஏங்க, ஆண்டவர் சிலுவையில் பாடுபட்டார். ரொம்ப வருத்தமா இருக்கு. அது இந்த வெள்ளிக்கிழமை வந்தா போதும், எல்லாம் செய்வாங்க எல்லாரும். சிலுவை பாதினால அந்த சிலுவை பாதை நடக்கிற பேர் அப்படியே தரையில் விழுந்துற மாதிரி அப்படியே சாஞ்சிக்கிட்டே போவாங்க இல்லைங்களா? ரொம்ப சோகம். ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் பாடுபட்டுற பாடுகளை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுறாங்க இல்லைங்களா? சிலுவை பாதை செய்யறப்ப என்ன செய்றீங்க? எதை நினைச்சு வருத்தப்படுறீங்க? ஐயோ, இயேசுவுக்கு இப்படி ஆயிடுச்சு. அவருடைய பாடுகளை நம்ம என்ன செய்யல சரிங்களா? அவருடைய வலிகளை வேதனைகளை நினைச்சு வருத்தப்படுறதுக்காக நம்மளை அழைக்கவே இல்லை. அந்த வலிகளுக்கு வேதனைகளுக்கு யார் காரணம்? அதை நினைச்சு வருத்தப்படணுமே தவிர சரிங்களா, அவர் பட்ட வேதனைகள் என்னால தான் அவருக்கு அந்த வேதனைகள் என்பதை விட்டுட்டோம் சரிங்களா. அவர் கஷ்டப்படுறாரு, அடிச்சுட்டாங்க, கண்டத்தில் காரி துப்பிட்டோம் சரிங்களா. எதுக்கு வருத்தப்படுறோம்னு தெரியாமல் வருத்தப்படுறோம் இல்லைங்களா? நான் செஞ்ச பாவத்தினால தான் அவருக்கு அந்த கொடுமை. அப்போ நான் செஞ்ச பாவம் இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, நான் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது. அதுதான். அப்போ தலையை சாய்ச்சிட்டு அப்படியே நாணலை போல படுத்த அப்படியே தரையில் படுக்கிறாரு. அதெல்லாம் வேண்டாம். அது மட்டும் இல்லை சரிங்களா. என்ன உடை உடுத்துறது? சாக்கு உடையும் சாம்பலை. பழைய ஏற்பாட்டில் சாக்கு உடை சாம்பல் அணிகிறது வழக்கம் சரிங்களா. புதிய ஏற்பாட்டில் என்னது? காவி உடை, இல்லாட்டி என்னது? குட் ஃப்ரைடேக்கு என்ன உடையில் போவாங்க? ஒயிட் சுடிதார் புதுசாக வாங்கணும் சரிங்களா. பிளான் பண்ணியிருப்பீங்க, பட்ஜெட் போட்டிருப்பீங்க. தவக்காலம் வெள்ளிக்கிழமை வருது, எப்படி எல்லாரும் வெள்ளையும் சொல்லுமா போவாங்க, நான் வெள்ளையாக போட்டு போயிடணும் சரிங்களா. அப்படி இல்லாட்டி துக்கம் கருப்பு போட்டு சரிங்களா, அப்படியே அந்த முகத்தை பார்க்கணும், ரொம்ப சோகமாக வச்சுருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன நினைப்பாங்க? நாங்கள் நோன்பு இருக்கிறோம் சரிங்களா. அதுதான் கண்டிஷன். இந்த நோன்பு இருக்கிறப்ப என்ன கண்டிஷன்னா என்ன செய்வாங்க ஆண்டவர்கிட்ட சரிங்களா? 58 வசனத்தை வாசிங்க. நாங்கள் உண்ணா நோன்பு இருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? சரிங்களா. என்ன செஞ்சோம்? ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தோம் சரிங்களா. சில பேர் என்ன செய்யுங்க, ஒரு நேரம் சாப்பிடல 2 நேரம் சாப்பிடலன்னு பார்த்தீங்கன்னா மக்கா காஃபி குடிப்பாங்க சரிங்களா. கிளாஸாக குடிக்கிறது இல்லை சரிங்களா. பெரிய கப்பை வாங்கி வச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங், அதிலே பாதி பேர் நிறைஞ்சு போயிடும் சரிங்களா. அப்புறம் இங்கிட்ட ஒரு மிக்சர், இங்கிட்ட ஒரு முறுக்கு, ஏன்னா ஃபாஸ்டிங் சரிங்களா. நேற்று தான் ஒரு சகோதரி சொன்னாங்க சரிங்களா. அவங்க கான்வென்ட்டுக்கு வந்த சில ஆஃபீஸர் சொன்னாங்க, நாங்கள் இந்த நாளில் என்ன செய்கிறோம், உபவாசத்தில் இருக்கிறோம், சாப்பிட மாட்டோம் சரிங்களா. அப்படின்னு சொன்னோன்னே என்ன இதெல்லாம் வேண்டாம், ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வாங்க சரிங்களா. ஸ்வீட்டாக வாங்கிட்டு வந்து அடிச்சோன்னே ஜிலேபி, லட்டு, பூந்தி, ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா. ஃபாஸ்டிங் டேயில் என்ன மட்டும் சாப்பிட்லாம்?
ஸ்வீட்டாக வயிறு நிறைய அது சாப்பாடே சாப்பிட்ருக்கலாம். சரிங்களா? சில பேர் ஃபாஸ்டிங் என்னென்னா 2 இட்லி சாப்பிட்டுக்கலாம், ஒரு தோசை சாப்பிட்டுக்கலாம். தோசை இட்லிலாம் வந்து எது வராது, சாப்பாட்டில் வராது, கணக்கு இல்லை அதெல்லாம். சரிங்களா? இப்படி டீயும் காஃபியும் கணக்கில் வராது. சரிங்களா? ஃபாஸ்டிங்கிட்டு காலைல எந்திரிச்சோன்னே ஒன்று, அப்புறம் 7 மணிக்கு ஒன்று, அப்புறம் 9 மணிக்கு ஒன்று, 11 மணிக்கு ஒன்று, அப்படி 5-6 குடிச்சிட்டு என்ன செய்யுது, ஃபாஸ்டிங் இருக்குது. அதான் பசி வராமல் இருக்கிறது குடிச்சிட்டோம். சரிங்களா? இதில் சரிங்களா? இப்படிலாம் உபவாசம் இருக்கணும்னா இல்லை. அப்போ இந்த உபவாசம் இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க, 3ஆவது வசனம், நாங்கள் உண்ணா நோன்பு இருந்த போது ஆண்டவரே ஏன் எங்களை பார்க்கல. சரிங்களா? நம்மளா ஒரு உபவாசம் இருந்துக்கிட்டே சொல்கிறது, நீங்கள் பார்க்கல. அப்புறம் என்ன சொல்கிறது, நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை ஏன், வெள்ளை ட்ரெஸ் போட்டேன், கருப்பு சட்டை போட்டேன், காவி சட்டை போட்டேன். சரிங்களா? என்ன செய்யலை, செருப்பு போடாமல் இங்கேருந்து எங்கே நடந்து வந்தேன். இப்போ எல்லாம் செய்வாங்க, இந்த தவக்காலத்தில் குருசு மலைக்கு போவாங்க கேரளா பக்கம். அப்புறம் சொல்லி என்ன செய்வாங்க, பில்கிரிமேஜ் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, 7 ஆலயத்துக்கு 14 ஆலயத்துக்கு இப்படி. சரிங்களா? அப்பா காசை கம்மியாக கொடுத்தோமா அதிகமாக நடந்தது. என்ன 7 சர்ச்சு கூட்டு போகிறீங்க, 14 சர்ச்சு கூட்டு போங்க, 14 ஸ்தலம் இல்லை, ஏன் எக்ஸ்ட்ரா ஊர் சுற்றணும், அதுதான் விஷயங்க. சரிங்களா? அதில் பஸ்ஸில் ஏரில் இருந்தது வாயில் வச்சு அரைச்சிக்கிட்டே இருக்கும் ஒன்று. சரிங்களா? போகிறது தவக்கால திரியாத்திரை, பேர் மட்டும் பாருங்களேன், தவக்கால திரியாத்திரை. இங்கே பை மூட்டை மூட்டையாக இருக்குங்க. மகனே சாப்பிட்றான், மகளே சாப்பிடு, இந்த நீ சாப்பிடு. இந்த தவக்கால திரியாத்திரையில் என்ன செய்வாங்க, சில பேர் நன்மை செய்கிறேன்ட்டு அந்தந்த கோயில் என்ன செய்வாங்க, டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வரவங்களுக்கு போடுவாங்க. அது போய் அடித்து பிடிச்சி வாங்கும், வாங்கி குடிக்கிறது மட்டும் இல்லை, வாங்கி பாக்கெட்டில் போட்டு வரும். சரிங்களா? சில பேர் ப்ரிப்பேர்டாக போவாங்க, டிஃபன் பாக்ஸு. சரிங்களா? இதில் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் போடுங்க, இதில் கொஞ்சம் போடுங்க. அப்போ பாருங்கள், அப்போ இது உண்ணா நோன்பு இருக்கிறது இல்லை முதல்ல. 2வது, உண்ணா நோன்புறதை பார்த்து நீங்கள் ஏன் எங்களுக்கு என்ன செய்யலை, பதில் கொடுக்கலன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறது. அது மட்டும் இல்லை, எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீங்கள் எங்களை என்ன செய்யலை, கவனிக்கலை. என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க, எவ்வளோ நேரம் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து என்ன சொல்லுது, நீங்கள் நோன்பு இருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தை நாடுகிறீர்கள். உண்மையா இல்லையா? என்ன பெரிய ஆதாயம் இருக்க போகுது. சரிங்களா? ஒரு கல்யாணமானவங்க எதுக்காக ஜெபிக்க போகிறாங்க அதிகபட்சம். சரிங்களா? 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் தள்ளினாலே என்ன செய்யுது, எதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆரம்பிச்சிடும் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சு, ஒரு புழு பூச்சி எங்களுக்கு எப்படியாது. அந்த புழு பூச்சி வந்து எதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, ஸ்கூல் அட்மிஷனுக்காக. அது 10வது வந்துச்சுன்னா வச்சுங்க, இப்போ என்ன செய்வீங்க, அது படிக்குதோ இல்லையா, காலைல நீங்கள் எந்திரிச்சிருவீங்க, படிடா படிடா படிடா. சரிங்களா? அப்புறம் 12வது வந்து அதே தான். 12வது முடிச்சோன்னு என்ன செய்வீங்க, காலேஜுக்கு அட்மிஷன். நீங்கள் ஜெபிக்கணும் என்னை கூப்பிட்டு, ஃபாதர் எப்படியாவது என் பிள்ளைக்கு காலேஜுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். அப்போ காலேஜ் முடிச்சுன்னா எதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, வேலைக்காக. வேலை கிடச்சுன்னு எதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, கல்யாணம் முடிச்சுன்னு எதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவர் என்ன தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் நோன்பு இருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தை நாடுகிறீர்கள். வேறு எதுக்காக ஜெபம் பண்ணுறோமா, சுற்றி 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 நான், என் பொண்டாட்டி, என் புருஷன், என் பிள்ளை, நான், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான். சரிங்களா? சொந்த ஆதாயத்தையே நாடுகிறீர்கள். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யல, இது உபவாசம் கிடையாது, இது ஜெபமும் கிடையாது, வந்துடாது, எட்டி வாச்சு ஓடி போயிரு. சரிங்களா? அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகிறீர்கள். சரிங்களா? எங்கெங்கே பேச முடியுமோ பேசி குறைப்போம். நம்ம வேலைக்கு போனால் நம்மளுக்கு நிறைய சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் நம்மளை யாராவது வேலைக்கு கூப்பிட்டோம்னா கை வருதா காசு கொடுக்கறதுக்கு. ஆனால் நம்ம வேலைக்கு போனால் என்ன செய்யணும், எல்லாரும் கொடுங்க கொடுங்க கொடுங்க. எங்கள் வீட்டில் நான் காசு கேட்குறப்ப எங்கள் அம்மா கேட்கும், தம்பி எவ்வளோ வேணும்னு. இது வரைக்கும் நான் பட்ஜெட் சொல்லவே மாட்டேனே. சரிங்களா? பார்த்து கொடுக்குறத கொடுங்க. நம்ம அவங்க நிறையா கொடுக்க விருப்பப்பட்டு நம்ம கம்மியாக சொல்கிறோம்னு வச்சுங்க, கிடைக்கிறது கிடைக்காது. எங்கேயுமே இது வரைக்கும் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். தம்பி எவ்வளோ வேணாம், பார்த்து கொடுக்குறத கொடுங்க. சரிங்களா? வாங்கிக்கிட்டு வேணுமா வேணாமா அப்புறமா. சரிங்களா? சரி, அப்படி தான். சரிங்களா? அதுபோல் தான் நம்ம வேலைக்கு போகிறப்போ என்ன செய்வோம், கையை நிறையா நீட்டி வச்சுருப்போம், முடிஞ்சால் பெருசாகவே எடுத்துருப்போம் போடுங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம யாரையா வேலைக்கு கூப்பிட்டோம்னா, நான் இவ்வளோ காசு கேட்குற,
என் சொத்தம் கேள்வி எழுதி வைக்கிறேன். சரிங்களா? நம்மளுக்கு கொடுக்குறப்ப கஷ்டமாக இருக்கும், வாங்குறப்ப எனக்கா கஷ்டமாக இருக்குதா? இருக்காது. அன்னைக்கு மட்டும் இடம் அதிகமாக இருக்கும். பாக்கெட்டில் என்னங்க பைக்கெட்டை வாங்கிட்டு வரேங்க, போடுங்க, எடுத்துகிட்டு போகிறேன்னுவான். சரிங்களா? நம்மள்ட்ட கூலி கேட்டா, என்ன தம்பி என்ன பூளை கேட்குற, இருக்க நான் சம்பாதிக்கல உனக்கா கொடுக்க முடியும், எப்படி பேசும் பாருங்க. அப்போ நாம் நோன்பு இருக்கிற நாளில் எப்படி செய்கிறோம்? வெளிப்புறமாக வெளி வேடமாக இருக்கிறோம். உண்மையான நோன்பு இது அல்ல. அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா, சரிங்களா, ஏசாயா 58:1 ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து, என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. சரிங்களா? அப்ப என் மக்களுக்கு அவர்களினுடைய என்ன செயல்? வன் செயல், கொடுமையான செயல், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத செயல். சரிங்களா? அப்ப ஆண்டவருக்கு விரும்பாத பிடிக்காத எல்லா செயலையும் என்ன செய்ய எடுத்து சொல்லணும். யாக்கோப்பின் குடும்பங்களுக்கு அவர்களுடைய பாவம். ஆமாம், எது பாவம்? குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நம்மை தயாரிக்கிற நாட்களில் இதெல்லாம் பாவம், அதை எடுத்து சொல்லணும். அதுக்கு தான் இந்த தவக்காலம். 40 நாள் ஒரு காரியத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தொடர்ந்து அது வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? கடைப்பிடிக்க முடியும். அதுக்கு தான் இந்த 40 நாள். சரிங்களா? அப்போ 40 நாள். இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 40 நாளே ஒரு பிப்ளிக்கல் நம்பரு. பிப்ளிக்கல் நம்பர் 1, சரிங்களா, 3, சரிங்களா, அதே மாதிரி 7, 14, 40, இதெல்லாமே என்னது? பிப்ளிக்கல் நம்பர். 144 இதெல்லாமே. அப்போ இதெல்லாம் ஒரு முக்கியத்துவமான நம்பர். அப்போ 40 நாட்கள் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா நம்மளால் என்ன செய்ய வாழ்க்கையில் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தார்? 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார். இஸ்ரேல் மக்கள் எத்தனை வருஷம் பாலைவனத்தில் நடந்தாங்க? 40 வருஷம் நடந்தாங்க. சரிங்களா? அப்போ 10 கட்டளை பெறதுக்கு மோசே எத்தனை முறை போனார்? 40 முறை மேலே உபவாசம் இருந்தார். சரிங்களா? அப்போ 40 என்பது ஒரு முக்கியமான ஒரு நம்பர். இந்த நம்பரில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம கடைப்பிடிக்க போகுது. 40 நாட்கள் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியும். அதுக்கு தான் இந்த 40. நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? 40 நாள் குடிக்காமல் இருந்து பட்ஜெட்லாம் சேர்த்து வச்சு, சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்கேன், 40 நாள் சாமி கவுச்சியே எடுக்க மாட்டேன் சாமி, ஐயா கறி மீன் தொடவே மாட்டேன். சரிங்களா? அந்த பட்ஜெட்லாம் உண்டியலை போட்டு வைப்போம் சாமி. அப்புறம் என்ன செய்வீங்க? ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முட்டை, கறி, கோழி, வான்கோழி, சரிங்களா, நாட்டுக்கோழி, அப்புறம் இதுதான் ஆட்டுக்கால் எல்லாத்தையும் வாங்கி நல்லா சாப்பிட்றோம். ஏன்? சேர்த்து வச்சுருக்கேன் 40 நாள். சரிங்களா? அப்போ இந்த 40 நாள் சேர்த்து வச்சு என்ன செஞ்சுருக்கணும்? ஆமாம், ஏழைகள் கொடுத்துருக்கணும். நீ 41 நாள் வந்து கொண்டாடுறதுக்கு இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ என் மக்களுக்கு அவர்களுடைய வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களுடைய பாவத்தை என்ன செய்யணும்? எடுத்துக்கிறோம். தவக்காலத்தின் முதலே அதை செய்ய சொல்லியிருக்கார். 2வது வசனம் என்ன சொல்லும்? அவர்கள் நேர்மையானற்ற செய்யவும் மக்களினம் அப்ப இது என்ன சொல்றாரு? அவங்க எப்படி என்ன காமிச்சுக்கிறாங்க? நேர்மையாளர்களாக காமிச்சுக்கிறாங்க என் முன்னாடி. அது மட்டும் இல்லை, என்ன செய்கிறாங்க? என்னுடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிவர்களாக காமிச்சுப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, நாள்தோறும் இந்த 40 நாள் மட்டும் கோயிலுக்கு போவாங்க. சில பேர் இந்த 40 மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ என்னையே தேடுறக்க போல் காமிச்சுப்பாங்க. 41ஆவது நாள்லேருந்து கோயில் பக்கம் போக மாட்டாங்க. சரிங்களா? ஈஸ்ட் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஒருத்தர் குடிகாட்ட சொன்னார், இனிமேல் நீ குடிக்கக்கூடாது, கோயிலுக்கு வா. கோயிலுக்கு கூப்பிட்டு போனார். சரிங்களா? கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சாமியார் சீரெல்லாம் பார்த்தார். அவர் வந்தார், வீட்டில் இருந்த பாட்டில் எடுத்தார், தண்ணியில் என்ன செய்றாரு? 3 முறை முக்குனார். முக்கிட்டு சொன்னார், இனிமேல் நீ என்னது சாராயம் இல்லை, நீ எழுந்து நீ தண்ணி. சாமியார் அதான் செய்கிறாரு. சரிங்களா? ஞானஸ்தானம் கொடுக்க அப்படி தான் செய்கிறாரு. உன் பேர் இது பழசு, இனிமேல் இது உன் பேர் என்னது புதுசு. சரிங்களா? ஏசு என்ன சொன்னார்? உன் பேர் என்னது? பேதுரு. இனியிலேருந்து உன் பேர் என்னன்னு சொல்லுவான்? கேபா. சரிங்களா? அதுபோல் இவர் சொன்னார், உன் பேர் உன் பேர் இதுக்கு முன்னாடி என்னது? ஆமாம் சாராயம். இன்னிலேருந்து என்னது? தண்ணி. குடிக்கலாம். இதுபோல் மனமாற்றம்லாம் யாரும் சொல்லலை.
சரிங்களா? அதுபோல தான் நேர்மையானவர்களாக எங்களை தங்களை காட்டிக்கொள்கிறாங்க. கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவங்களை போல தங்களை காட்டிக்கொள்கிறாங்க. ஆண்டவரை தேடுறவங்களை போல தங்களை காட்டிக்கொள்கிறாங்க. இது உபவாசம் அல்ல. கேட்டுச்சுங்களா? இது உபவாசம் அல்ல. இது தன்னை தானே ஒடுக்கிக் கொள்கிற நாட்கள் இது இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தொடர்ந்து படிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க? என் நெறிமுறைகள் பற்றி அறிவை நாடுகின்றார்கள், நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகிறார்கள், கடவுளை அணுகி வர விளைகிறார்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு மட்டும் ஒரு சோகமான காரியம் நடக்கிற போது, துக்கமான காரியம், ஒரு அநியாயம் நடக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்வீங்க? முறையிடுவீங்க. எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். அதே இது மற்றவங்களுக்குலாம் செய்ய மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? கொடுக்கவே கொடுக்காது. அதுவும் சொந்த வீட்டில் நாத்தனார் மாமியார் இருந்துச்சுன்னா போச்சு, அதுவும் போச்சு. சரிங்களா? கிடைச்சா எனக்கு அவளுக்கு கிடைக்கக்கூடாது. சரிங்களா? அதுதான். அப்போ இது கவனமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறது எது உண்மையிலே ஃபாஸ்டிங், எது உண்மையிலே ஃபாஸ்டிங்கிறத 6ஆம் வசனம் ஏசாயா 58:6 நம்ம படிக்கணும். 1வது கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும். கொடுமை தலைகள். அப்போ யாராவது ஒருத்தர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அடிமைத்தன வீடு ஆகிய எகிப்து. சரிங்களா? அப்படின்னா பாவம், பல்வேறு விதமான அடிமைத்தனம். சரிங்களா? சில பேர் என்னது சாப்பாட்டுக்கு அடிமையாக இருப்பாங்க, சில பேர் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாக, சில பேர் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க, சில பேர் இன்னுமாக பல்வேறு விதமான போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருப்பாங்க, சில பேருக்கு டிவிக்கு சீரியலுக்கு. சரிங்களா? சிலருக்கு சினிமாவுக்கு, சிலருக்கு இப்போ மொபைல் ஃபோன். காலைல எந்திரிச்சு அடிக்காமல் எதை தேடுறது? இந்த குருட்டு பாய் தேடுற மாதிரியே தேடுங்க. கண்ணு சரியாக முடிக்க அப்படியே பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்யுது? எடுத்துக்கிட்டே பாத்ரூம் போயிடுறாங்க. சரிங்களா? செல்ஃபோனோடய பாத்ரூம் போகிறாங்க. சரிங்களா? அப்போல்லாம் போகக்கூடாது. சரிங்களா? பார்த்துங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனு. இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட ஃபோனை வாங்க முடியுதா? ஃபோன் இப்போ தான் வந்துச்சு. சரிங்களா? 2000 வருஷத்தில் தான் அந்த மொபைல் ஃபோனுன்றது கையில் கொஞ்சம் இந்த நோக்கியா ஃபோன் பெருசாக இருக்கும். முதல்ல நோக்கியா ஃபோன் 2000 தான் சென்னையில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பேஜர்னால் சில பேருக்கு தெரியுமானே தெரியல. சின்னதாக இங்கே வச்சுருப்பாங்க, பெல்ட்டில் போட்டு கிளிக் மாதிரி போட்டுருப்பாங்க. கிக்கின்னு வரும். கால் அட் ஹோம். சரிங்களா? வீட்டுக்கு உங்களை ஃபோன் பண்ண கேட்குறாங்கன்னு உடனே ஒரு பிசியில் போயிட்டு பிசிஓவில் போயிட்டு ₹1 காயின் போட்டு என்னம்மா கூப்பிட சொன்னியாமே மெசேஜ் அப்படி. சரிங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி 25 வருஷம்தான் ஆகுது. செல்ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது. இன்றைக்கி பெங்களூருக்குலாம் போனீங்கன்னா பிச்சைக்காரவங்க இங்கேயே என்ன செஞ்சுருக்கிறாங்க? அந்த QR கோடை போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எல்லா சிக்னலையும் இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா QR கோடு இவ்வளோ பெருசாக அதை லேமினேஷன் பண்ணி போட்டாங்க. சரிங்களா? காசு நான் ஸ்கேன் பண்ணிக்கேன் தான். ஆமாம். சரிங்களா? ஸ்கேன் பண்ணிக்க வேண்டியது என் பேங்க்கில் போய் நீ கவலைப்படாத. இப்போ பிச்சைக்காரங்களை பாருங்கள் எவ்வளோ அப்டேட்டட் ஆகிட்டாங்க. சரிங்களா? அதுவும் கூட சிக்னலில் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான் எடுப்பாங்க. அவங்களுக்கும் டியூட்டி இருக்குது, அடுத்தடுத்த சிக்னல் போங்க, அவ்வளோதான். எல்லாரும் எல்லா சிக்னலும் போய் எடுக்க முடியாது. அவங்களுக்குள்ளேயே ஒரு சங்கம் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். QR அப்டேட்டட் ஆகிட்டாங்க. அப்போ இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் என்ன செய்யலை? சிலரில் இருக்கவே முடியல. கேம்ஸ் விளையாடாமல் இருக்கவே முடியல. சரிங்களா? பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். சில பேருக்கு என்ன செய்யலாம்? பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும், தலைமாட்டில் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சினிமா பாட்டாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் சினிமா பாட்டு. வாயில் வர்றதெல்லாம் சினிமா பாட்டாக தான் இருக்கும். அப்போ அது இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாமே என்னது? அடிமைத்தனம். அதே மாதிரி தேவையில்லாமல் நம்மளுக்கு வேலையை முடித்தோமா, பக்கத்து வீட்டில் போய் உட்காந்தோமா, 4 பேரை பற்றி புரணி பேசணுமா. சரிங்களா? இப்போலாம் பக்கத்து வீட்டுக்கே போக தேவையில்லை, ஃபோனை போட்டு பேசிடுறது. இது இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? இதுதான் ஃபோனில் இன்னும் வசதி. என்னது? வீடியோ கால் வர வந்துருச்சு. ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு கிச்சனில் என்னக்கா அப்படியாக்கா போக்கா வான்னு என்ன சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும், துணி துவைச்சிக்கிட்டே இருக்கும், அங்கே என்ன வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ எது எடுத்தாலும் என்ன செஞ்சுறாங்க? அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னது? எந்திரிச்சிட்டே பல்லு விளக்குறேன் ஒரு ஃபோட்டோ. இன்றைக்கி அக்கா எந்திரிச்சு பல்லு விளக்கிடுச்சு, காஃபி குடிக்கிறேன் பாரு, காஃபியை பாரு, அதுக்கு ஒரு வீடியோ. சரிங்களா? இப்போ எதுக்கு எடுத்தான்? இதெல்லாம் என்னது? ஒரு விதமான அடிமைத்தனம் தான். சரிங்களா? எல்லாமே அடிமைத்தனம்.
ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது எல்லாமே என்னது? ஒரு விதமான அடிமைத்தனம். அடுத்ததாக என்ன சொன்னோம்? நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும். ஆமாம், அடிமைத்தனத்தில் அவங்களால் மீண்டு வர முடியாத அளவுக்கு அதில் மாட்டிக்கிறது, அதான் நுகம். அந்த நுகத்தில் என்ன செய்யுது? உங்களை அழுத்தம். அப்போ மாடுகளுக்கு நுகம் போடுவாங்க இல்லைங்களா, மாட்டு வண்டிக்கு. அப்போ 2 மாடு போட்டிருப்பாங்க, மேலே என்ன செய்வாங்க? கழுத்து மேலே நுகம் இருக்கும். அது மனுஷன் தான் என்ன செய்யணும்? எடுத்து விடணும். அது தன்னைத்தானே எடுத்துக்குமா? எடுத்துக்காது. அதே போல் இந்த நுகத்தில் அப்படின்னா அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிட்ட ஒவ்வொருத்தருக்குமே இன்னொருத்தர் என்ன செய்யணும்? உதவி செஞ்சு தான் வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு அடுத்ததாக ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்வதும். அப்போ நிறைய பேருக்கு நிறைய இடங்களில் என்ன செய்வாங்க? ஒடுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது அவங்களால அவங்க விரும்புகிறத சொல்ல முடியாது, பேச முடியாது, சரிங்களா, எதுவும் செய்ய முடியாது. அப்போ அது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இப்போ வட இந்தியாவில் நம்ம ஜெசூட் ஃபாதர் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, வயசானவர். என்ன செஞ்சாங்க? அந்த நார்த் இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவர் ஜெயிலில் போட்டு 80 வயசுக்கு மேலே. அது தண்ணியை குடிக்க முடியல, என்ன செய்யுது? கை நடுங்குது. ஒரு ஸ்ட்ரா மட்டும்தான் கேட்டார், ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரே ஒரு ஸ்ட்ரா கேட்டார், ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்ட்டான், சரிங்களா. அதுபோல் பாருங்கள் எவ்வளவு எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியும். அதுவும் கோர்ட்டில் போய் கோர்ட்டை கூட முடிக்க முடியான்ட்டாங்க. அப்போ அது போன்ற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக போராடின நம்ம மத்தியில் இன்றைக்கும் ஆட்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வகை நுகத்தையும், அது எந்த வகை நுகமாக இருந்தாலும் உடைக்க வேண்டியது யார்? நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. இதுதான் நோன்பு, சரிங்களா. இதுதான் ஃபாஸ்டிங். இதைத்தான் ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கிறார். எங்கே செய்யறது? நானே அப்படி தானே இருக்கிறேன், நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு செய்ய, சரிங்களா. அப்போ இதுதான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிற நோன்பு. நம்ம நினைக்கிற நோன்பு கிடையாது. என்னக்கா வெள்ளிக்கிழமடி தவக்காலண்டி சாப்பிடல, சரிங்களா, இது இல்லை, சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் தொடர்ந்து படிக்கிற போது அடுத்த காரியம் என்ன சொல்லும்? பசித்தோருக்கு உங்கள் உணவை. நீங்கள் போகிறீங்க, ரோட்டில் போகிறீங்க, பசியில் இருக்கிறாங்க, உண்மையிலே பசியில் இருக்கிறாங்க, என்ன செய்யணும்? உணவு கொடுக்கறதுக்கு வழியை செய்யணும், சரிங்களா. பக்கத்தில் ஹோட்டல் இருக்கா? சரி வாங்க, ஒரு டீக்கு சாப்பிட்றீங்களா, ஒரு காஃபி சாப்பிட்றீங்களா, ஒரு வடை சாப்பிட்றீங்களா, ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்களா, சரிங்களா. அதுபோல் பசித்தோருக்கு என்ன செய்யணும்? உண்மையிலே பசியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு தேவை என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? உணவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்ததாக தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும். யாருக்கு இடம் இல்லையோ, அப்போ அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? ஊருக்கு முன்னாடி நம்ம ஊரில் முன்னெல்லாம் சாப்பிட்டா சிலுவத்தனை அப்படின்னு இருக்கும். ஊரில் போய் எல்லாம் உட்காந்து சும்மா வேலை முடிச்சுட்டு வந்து எல்லாம் சாயந்தரம் அங்கே உட்காந்துருப்பாங்க. அப்போ இது மாதிரி உட்காந்து இருக்கிற போது ஊருக்குள்ளே யாராவது புதுசாக வந்தாங்கன்னா யார் எல்லாருமே கேட்பாங்க, அப்போ யாருங்க, எந்த வீட்டுக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ இல்லைங்க, எனக்கு யாருன்னு தெரியாது, நான் போகிற வழியில் வந்திருக்கேன், இருட்டாகி போச்சு, சரிங்க நான் இங்கே படுத்துட்டு ஓய்வு எடுக்கிறேன். அப்படியாப்பட்டவங்களை என்ன செய்வாங்க? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆபிரகாம் அப்படி தான் கொடுத்துருக்காரு, லோத்து அப்படி தான் கொடுத்துருக்காரு. சில நேரத்தில் அவங்க வானதூதர்கள் என்பதே தெரியாமல் வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, சரிங்களா. அதுபோல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கும் நம்ம மத்தியில் என்ன செஞ்சுருக்காங்க? இடமில்லாதவங்க இருக்க தான் செய்கிறாங்க, சரிங்களா. அப்போ அவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி என்ன செய்யணும்? செய்வது. இடமில்லாத வறியோருக்கு இடம் கொடுப்பது. அது மட்டும் இல்லை, உடையற்றோரை காணும்போது என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஒடுக்க கொடுப்பது. பிரைஸ் தி லார்ட். அதை தான் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை யாக்கோப்பு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இல்லை 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை படிப்போமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுக்குள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாங்க, குளிர் காய்ந்து கொள்ளுங்க, பசியாற்றி கொள்ளுங்க என்பாரானால் அதனால் பயன் என்ன? புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு பார்க்குறீங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, போட்டுக்க ட்ரெஸ்ஸு இல்லை, குளிர்காலத்தில் குளிர் காயத்துக்கு எதுவும்
இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அவங்கள பார்த்து இங்கே பாரு நல்லா ஒழுங்காக போயிட்டு வா, சரி நல்லா குளிர் காய்ச்சிக்க, பனியில் கஷ்டப்படக்கூடாது, சரிங்களா, நல்ல நெருப்புலாம் மூட்டி நல்லா செய்ய, உடம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், நல்லா சாப்பிட்டுக்க. சாப்பாடு இருந்தால் அவன் பசியாக இருக்க போகிறான் இல்லையா? ட்ரெஸ் இருந்தால் அவன் என்ன செய்வான், சொட்டுக்கிட்டுலாம் போட்டு நல்லா வச்சுருப்பான். அது இல்லாதனால தான் இப்படி இருக்கிறான். அப்போ சூழ்நிலையை பார்த்தும் நம்ம என்ன செய்கிறோம், வாயில் தான் சொல்கிறோம், சரிங்களா. ஊரில் சொல்லுவாங்களா, நல்லா வாயில் வடை சொல்கிறீங்க, செயலில் ஒன்றையும் காணாங்க, சரிங்களா. அதே போல் வாயினால் சொல்கிறது முக்கியம் இல்லை, செய்கையில் இருக்கணும், சரிங்களா. அப்போ பசியில் இருக்கவங்களுக்கும் உடை இல்லாமல் இருக்கவங்களுக்கும் தங்க இடமில்லாதவர்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அதுதான் தொடர்ந்து படிங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாரு, உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும். அப்போ சில பேர் இருப்பாங்க, ஐயோ இந்த அக்கா வந்துச்சுன்னா போச்சுன்னு கதவை சாத்திடுவாங்க, அப்போ தான் பூட்டிகிட்டு போவாங்க. சில பேர் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா. சில பேர் வீட்டுக்கு வந்தால் பெரும் பிரச்சனைன்ட்டு உடனே அங்கேருந்து தெருவில் பார்க்குறது, ஆள் வருதானே பையன் ஒன்று எடுத்துக்கிறது, டக்குன்னு வந்து வீட்டை பூட்டிட்டு வேகமாக, சரி ஐயோ இப்போ தாங்க அவசரம் போயிட்டுருக்கிறேன், நீங்கள் இப்போ வந்துட்டீங்களே எதாவது சொல்லணுங்களாங்க, கோச்சுக்காங்க போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க, நான் அவசரமாக போயிட்டுருக்கிறேன், சரிங்களா. திடீர்னு பாருங்கள், இப்போல்லாம் மொபைல் வர வந்துச்சா, இப்போ தான் பாருங்கள் ஃபோன் வந்துச்சு பாருங்கள், அவசரமாக கிளம்பி வர சொல்லிட்டாங்க, நான் அவசரம் வந்து பாருங்கள் ஓடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், சரிங்களா. எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும், ஒருத்தரை வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கிறதுக்கு இல்லையா. அப்படி தான் சில நேரத்தில் நான் பங்கில் வேலை செய்கிற போது வீடுகளுக்கு ஃபாதர் கண்டிப்பாக வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும், சாப்பிட்டு போகணும், சரிங்களா. ஒரு இடத்துல இப்படி தான் நான் பங்கில் இருக்கிறப்ப அந்த அம்மா கதவுகிட்ட நின்றுக்குச்சு, சரிங்களா. அந்த அம்மா பாவம்லாம் இப்படி தான் இருக்கும், ஒல்லியா, சரிங்களா. இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறம்மா கதவு ஃபுல்லாக நின்றுக்கிட்டுச்சு. ஃபாதர் உள்ளே வாங்க, சாப்பிட்டு போங்க. வீம்புக்குனே சாப்பிடுவா, கூப்பிட்ற மாவளே வா, சரிம்மா உள்ளே போ, நீ இப்படி கதவுல நின்று நான் எப்படி உள்ளே வருது, நீ உள்ளே போ முதல்ல, உள்ளே போய் சரிம்மா சாப்பாடு எடுத்துட்டா. நான் ஃபாதர் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீங்கள் பேச உள்ளே வந்துட்டீங்க, என்ன அடுப்பே பார்த்து வைக்கல, இதில் என்ன இந்த மேல் மகளை பேச்சுக்கு சொல்லுவியா, சரிங்களா. பேச்சுக்கு சொல்லக்கூடாது, சரிங்களா. உண்மையிலே கூப்பிடணும், சும்மா அந்த பேச்சுக்கு சொல்கிறது, வாங்க சாப்பிட்டு போங்க, நம்ம பழக்கம் அப்படி, சரிங்களா. நம்மளுடைய பழக்கம் வழக்கம் அப்படி. இதே இது நம்ம வெளிநாட்டுக்கெலாம் போனோன்னா கேட்பாங்க, சாப்பிட்றீங்களா, என்ன சொல்லணும், சாப்பாடு வேணும் வேணாங்கிறது தெளிவாக சொல்லணும். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி பசிக்கலை திரும்ப அரை மணி நேரம் கழிச்சு கேட்கல மாட்டாங்க, சரிங்களா. அதே போல் சாப்பாடு உங்களுக்கு போடுற போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா கேட்பாங்க. நம்ம என்ன செய்வோம், போதும் அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், ஊரில் எக்ஸ்ட்ரா போடுவோம், சரிங்களா. இன்னும் போதும் அப்படி சொல்கிறப்ப என்ன செய்யலாம், போட்டு தொலைன்னு அர்த்தம் போடுவாங்க, சரிங்களா. ரொம்ப நம்மளுக்கே தெரியும், கொஞ்சம் அப்போ தான் அது வரைக்கும் என்ன போதும் கை போதும் அப்படின்னு நினச்சா போகணும். அங்கே இல்லை, போதும் சரி ஓகே எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க, ஒன்றும் இருக்காது அகரம், சரிங்களா, எதுவும் இருக்காது. நம்ம அதுபோல் நல்லா நீங்கள் கவனமாக இருங்க, சரிங்களா. அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். பசித்தவர்களுக்கு, உடை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, தங்க இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ உங்கள் இனத்தாருக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்களை மறைத்து கொள்ளக்கூடாது. குழம்பு தான் கேட்டுட்டு வரோம், குழம்பு அவ்வளோதான், ஏன்னாக்கா இன்னைக்கு ரசம் வச்சம் பாருக்கா அப்படின்வாங்க சில பேர். என்ன செய்யலாம், கஞ்சி போட்டுட்டேன் இன்னைக்கு, உள்ள நல்லா கோழி குழம்பு குறைச்சிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. வாசனை அது வரைக்கும் வரும் 2 தெருவுக்கு. இங்கே சொல்லலாம் கஞ்சி போட்டு கொஞ்சோண்டு குழம்பு கொடுக்குறது இவ்வளோ பொய்யா, சரிங்களா. பிரைஸ் தி லார்ட். சில பேர் என்ன செய்வாங்கன்னா திரும்ப கேட்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, என்ன சொல்கிறது, வரிசையாக சாப்பாடு போட்டுக்கிட்டு வருவாங்க, சரிங்களா. போட்டு வரப்போ அந்த ஆள்கிட்ட வந்தோடனே திரும்ப உள்ளே போகும், சட்டி என்ன குழம்பு எடுத்துகிட்டு பார்த்தா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஏன், டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா. ஆமாம், நாங்கள் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அப்படி தான் ஃபாதர் கூப்பிட்டு சொன்னார், வேலைக்காரன் ரொம்ப டேஸ்ட்டாக வைக்காத, பிரதர்ஸில் நிறைய சாப்பிட்றாங்க, என்ன செய்ய தண்ணி ஊற்று உப்பை போட்டு வைப்போ. நாங்களாக தான் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் 4-5 பேர், ரொம்ப சாப்பிட்றாங்க பிரதர்ஸ், அப்படி சாப்பிடக்கூடாது, சரிங்களா, டேஸ்ட்டாக செய்யாது, சரிங்களா, தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வைக்கலாம், போது சரியாக போச்சு. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், அப்போ உங்கள் இனத்தாருக்கு உங்களை என்ன செய்யக்கூடாது, மறைத்து கொள்ளக்கூடாது. அதுதான் என்னது,
நான் விரும்பும் நோன்பு. சரிங்களா? இப்போ நான் விரும்புகிற நோன்பு ஒன்று உண்டு, கடவுள் விரும்புகிற நோன்பு ஒன்று உண்டு. நான் விரும்புகிற நோன்பு என்பது என்ன? இப்போ நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி முகத்தை அப்படியே டல்லாக வச்சுக்கிறது. சரிங்களா? எண்ணெய் கூட பூசாமல் அப்படியே தலையில். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த 40 நாள் தாடி எடுக்க மாட்டாங்க, காசு இல்லை பாவம். இல்லை, தாடிலாம் வளர்த்து அப்படியே முடியலாம் எடுத்து என்னங்க அந்த தவக்காலங்க எல்லாம் ஈஸ்டருக்கு எடுத்துப்போங்க அப்படி. சரிங்களா? இது அப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறது. சரிங்களா? வெள்ளை ட்ரெஸ்ஸு, கருப்பு ட்ரெஸ்ஸு, சரிங்களா, காவி ட்ரெஸ்ஸு, இது போல் ட்ரெஸ்ஸை மாற்றுறது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் என்ன கிடையாது? நோன்பு கிடையாது. சரிங்களா? நம்ம நினைக்கிற நோன்பு இதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிற நோன்பு தான். சில வேளாங்கண்ணி நடக்கிறது, இல்லை அந்த கோயில் நடக்கிறோம், இந்த கோயில் நடக்கிறோம், எந்த கோயிலோ நடக்கிறோம், இதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் விரும்புகிற நோன்பு இதுதான். அப்போ இங்கே கிட்டத்தட்ட 8 விதமான காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் சொல்கிற உண்மையான நோன்பு. அப்போ என்னது? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், 3வது ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்து அனுப்புவதும், 4வது எவ்வகை நுகத்தை உடைப்பு அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு, 5வது பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், 6வது தங்க இடமில்லாத வறியர் உங்கள் உள்ளத்திற்கு அழைத்து வருவதும், 7வது உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், 8வது உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ள. இதுதான் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. இதைத்தான் தவ காலத்தில் என்ன செய்யணும். நானா உன்னை செஞ்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஐயோ தவ காலத்துக்கு ஐயோ அப்படிலாம் சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது. சரிங்களா? ஊரை எப்போது என்ன செய்யக்கூடாது? நம்ம ஏமாற்றக்கூடாது, கடவுளையும் ஏமாற்றக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த காரியங்களை நாம் செய்கிற போது, எந்த காரியங்களை? ஆண்டவர் சொன்ன இந்த 8 காரியங்களை இந்த தவக்காலத்தில் நம்ம செய்கிற போது, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். அப்பொழுது, எப்பொழுது ஆண்டவர் எதை நோன்புன்னு சொல்லி இந்த 8 காரியத்தை சொல்லியிருக்காரோ அந்த காரியத்தை நான் செய்கிற போது உன் ஒளி விடியல் போல எழும். என்னுடைய ஒளி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 5:14 வசனத்துல, உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். சரிங்களா? ஏசாயா 60 சொல்வார் 1ஆம் வசனத்துல, எழு ஒளி வீசு சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிற போது, இருளிலிருந்து ஒளி தோன்றும் என்று சொன்ன கடவுள் தானே இயேசு கிறிஸ்துவின் முக ஒளியை உங்கள் உள்ளத்தில் ஒளி வீச செய்வார். புரியுதுங்களா? அப்போ இந்த 8 விதமான காரியங்களை செய்கிற போது உன் ஒளி விடியல் போல்னா என்னது? காலையில் சூரியன் உதிக்கிறப்ப எப்படி செய்யணும்? இருளாக இருந்தது, சூரியன் வர்றப்ப எப்படி இருக்கும்? வெளிச்சமாக்குறது போல எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற ஒளி என்ன செய்யும்? ஒளிர ஆரம்பிக்கும். எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற ஒளி என்ன செய்யும்? ஒளிர ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, 2வது விஷயம் என்ன சொல்ற? விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். சரிங்களா? இப்போ நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டத்தில், வேதனையில், கவலையில், கண்ணீரில் தான் கவலைப்படாத. நீ இந்த 8 விதமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் செய்கிற போது என்ன நடக்கும்? உனக்கு நலமான வாழ்வு விரைவில். சரிங்களா? நலமான வாழ்வு துளிர்க்கும். அதுக்கடுத்து 3வது காரியம் என்ன சொல்றாரு? உன் நேர்மை உனக்கு முன்பாக செல்லும். நீ போகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய நேர்மை என்ன செய்யும்? புதிய ஏற்பாட்டில் மத்திய நட்சத்திர பார்க்கலாம். யோசேப்பு ஒரு நேர்மையாளர். அவனுக்கு முன்பாக அவனுடைய நேர்மை என்ன செய்யுது? முன் போயிட்டே இருக்குது. அதே போல் பழைய ஏற்பாட்டிலையும் யோசேப்பு ஒரு நேர்மையாளர். அதே போல் யோபு ஒரு நேர்மையாளர், நீதிமான், நேர்மையாளர். ஆபிரகாம் ஒரு நேர்மையாளர், நீதிமான். பாருங்க, நமக்கு முன்பாக என்ன செய்யும்? நேர்மை கடந்து செல்லும். 4வது காரியமாக, ஆண்டவருடைய மாட்சி உனக்கு பின் சென்று உன்னை காக்கும். அப்ப நீ இந்த 8 காரியங்களை நீ செய்கிற போது ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டு நோன்பு அதுதான். அதை நீ செய்கிற போது ஆண்டவருடைய மாட்சி உன் பின்னாடியே இருந்து உன்னை என்ன செய்யும்? பாதுகாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிப்போம். தொடர்ந்து படிக்கிற போது, அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய். இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு என்னது? ஆண்டவர் சொன்ன 8 விதமான உபவாசத்தை பண்ணிட்டு நீ என்ன செய்யணும்?
நீ ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறவர், அப்போது என்ன செய்வார்? அவர் உனக்கு பதில் கொடுப்பார். இப்போ பதில் கொடுப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போ ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செஞ்சுட்டு இப்போ நீ ஜெபம் பண்ணு. இப்போ நான் என்ன செய்வேன்? உன் ஜெபத்துக்கு என்னுடைய காதுகளை கொடுத்து கேட்டு உனக்கு நான் என்ன செய்வேன்? பதில் கொடுப்பேன். உனக்கு நான் பதில் கொடுப்பேன். அடுத்த காரியம் என்ன சொல்றாரு? நீ கூக்குரல் இடுவாய். நீ என்னை கூப்பிடுவ, அப்போ என்ன செய்யும்? இதோ நான் என்று உனக்கு. சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறேன், கண்ணீர் சிந்தினேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், எந்த கோயிலுக்கும் போனேன், ஒன்றுமே ஜெபம் கேட்க மாட்டேங்குது. செய்ய வேண்டியதை செய்யாமல் எப்படி கேட்கப்படும்? புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த காரியத்தை செஞ்சியா, நீ கூக்குரல் இருப்ப என்ன செய்வேன்? நான் கேட்பேன். தொடர்ந்து படிக்கிற போது உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிடு. ஏன் பாருங்க, நான் அகற்றுறேன்னு சொல்லவே இல்லை. இங்கே என்ன சொல்கிறாரு? உன்னிடம் இருக்கிற நுகத்தை நீ கொண்டு வந்ததை. இப்போ நான் தனிப்பட்ட விதத்தில் நான் கொண்டு வந்தேன்னா நான் தான் என்ன செய்யணும்? அகற்றணும். செல்ஃபோனை வச்சுக்கிட்டு படமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன செய்யணும்? இப்போ செல்ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுட்டு படம் பார்க்க மாட்டேன். யார் செய்யணும்? நான் கொண்டு வந்த நுகத்தை நான் தான் அகற்றணும். ரீல்ஸாக போட்டுக்கிட்டுங்க, ரீல்ஸாக பார்த்துக்கிட்டே சரிங்களா? பைத்தியம் போல சிரிக்கிறத விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்? நிறுத்திட்டு இது எனக்கு வேண்டாம், போதும், நேரத்தை எடுக்குது, வேலை செய்ய முடியல, நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் வேண்டாம், ஊற வச்சணும். அப்போ நான் கொண்டு வந்த நுகத்தை நான் தான் என்ன செய்யணும்? அகற்றணும். ஆமாம், நம்ம நினச்சக்கூடாது கடவுள் வந்து செய்ய மாட்டார். நான் கொண்டு வந்து நான் தான் அகற்றணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அடுத்ததாக சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும். சரிங்களா? இந்த வீட்டில் யார் நல்லவங்க? நான் தான் நல்லவங்க. என்னை தவிர எல்லாருமே இங்கே மோசம்தாங்க. சரிங்களா? நான் தான் அன்பு செய்கிறேன், வேறு யாரும் என்ன அன்பு செய்கிறதில்ல. இந்த ஊர்லேயே இந்த வீட்டிலே நான் தான் அன்பானவங்க, எல்லாருமே அன்பு செய்கிறேன், எல்லாரையும் அன்பு செய்கிறேன், மற்றவங்க யாரும் என்னை அன்பு செய்கிறதில்ல, நான் என்னுடைய அன்பு மேலானது, என் அன்பு பெருசு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? தன்னைத்தானே சொல்லிப்பாங்க, நான் உண்மையாலே அன்பு செய்கிறேன், மற்றவங்கள அன்பு செய்யலை. போலி அன்பு. சரிங்களா? அன்பு என்னது? செல்ஃபிஷ் அன்புனால என்னது? போலி. சரிங்களா? அது கரெக்டான அன்பு கிடையாது. கடவுள்கிட்டருந்து வர்ற அன்பு, அந்த அன்பை கொண்டு பிறரை அன்பு செய்யணும். சரிங்களா? ஒருத்தவங்க எனக்கு பிடிச்சிருக்கனால அன்பு செய்வேன், ஐயோ உருவாயோ. சரிங்களா? இது உண்மையான அன்பா? இல்லை. கடவுள் கொடுத்த அன்பை பெற்று அந்த அன்பை பிறரை அன்பு செய்யணும். அனுசரார், உன்னை நீ அன்பு செய்கிறது போல உன்னை அயலாரையும் உன் சுற்றி இருக்கிற எல்லாரையும் என்ன செய்யணும்? அன்பு செய்ய. நம்ம செலக்டிவ் அன்பு செய்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த செலக்டிவ் அன்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னது? என் அன்பு என்னது? போலியானது. அப்படின்னா இது ஒரு நாய் அன்பு. நாய் அன்பு தெரியுமா உங்களுக்கு? சரிங்களா? இப்போ தோட்டத்துக்கு வர்றீங்க, எங்கள் தோட்டத்தில் இங்கே 5 நாய் வச்சுருக்குறோம் இல்லைங்களா? ஒரு நாயை பார்த்து வர்றப்பெல்லாம் பிஸ்கட் கொடுத்து தடை கொடுத்து செய்யும். அடுத்த மாதம் வர்றப்போ உங்களுக்கு காத்திருக்கோம், வாழை அடிக்கிட்டு. சரிங்களா? அதே இன்னொரு நாயை வர்றப்பெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சிங்கன்னா அடுத்து என்ன செய்யும்? நீங்கள் வர்றதை பார்த்துன்னா ஊர் மணிக்கும் குலைக்கும். இது என்னது? ஒருத்தர் நாய்க்கு அன்பு செஞ்சால் அது அன்பு செய்யும், கல்லை விட்டு எரிஞ்சால் அது குலைக்கும், கடிக்க வரும். அதே போல் தான் நம்மளும் மனுஷனும். சரிங்களா? ஒருத்தர் அக்கா நீங்கள் நல்லவங்க, அவங்க நீங்களும் நல்லவங்க. சரிங்களா? நீ சரியில்லை, அப்புறம் நீ யோக்கியமாடி, உன்னை பற்றி தெரியாதடி, உன் பாட்டியை பற்றி தெரியாதடி, உன் தாத்தனை பற்றி தெரியாது, நீ உங்கள் குடும்பமே அப்படி தாண்டி, உங்கள் பரம்பரையா எனக்கு என்னடி உங்களுக்கு தெரியாது. இது என்ன அன்பு? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? பிறர் அன்பு செய்யினா அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் சொன்னால் நான் அவங்கள மன்னிக்கிறேன், அவங்கள நான் அன்பு செய்கிறேன். இது சமாதானம் போகிற அன்பு. இதுதான் கடவுளுடைய அன்பு. புரியுதுங்களா? அவங்க எனக்கு ஒன்று கொடுத்ததுக்காக நான் அன்பு செய்கிறதில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அன்பில் தான் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இந்த உலகப்புறமான அன்பில் ஆண்டவர் சொல்கிற காரியம் இதைத்தான் நீங்கள் செய்யணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி செய்கிற போது உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் ஒளி வீசுவர்களாக இருப்பீங்க. நீங்கள் கூக்குறப்போ உங்களுக்கு என்ன செய்வார்? அவர் பதில் கொடுப்பார். எப்போதும் பதில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இதை செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை பார்க்கணும். அப்போ பிறரை குற்றம் சொல்கிறத
நிறுத்திடணும். அது மட்டும் இல்லை, பொல்லாதன பேசுவதையும் நிறுத்தணும். ஒருத்த உங்கள்ட்ட வாயை பிடுங்குவாங்க, அப்படி தான், அக்கா அவளை பற்றி தெரியுமாக்கா, அவ இப்படியா, அது என்னடி விஷயம், அந்த அப்படிலாம் அதெல்லாம் என்ன செய்வான், எரியிற நெருப்பில் என்ன செய்வான், எண்ணெயை ஊற்றி விடுவோம். சரிங்களா, பார்த்துருக்கவே மாட்டோம், கேட்டிருக்கவே மாட்டோம், அப்படி இருக்கவே இருக்காது, அடிச்சு விடுறது. சரிங்களா, இப்படி தான் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி இல்லாத பொல்லாது பேசக்கூடாது. சரிங்களா, ரொம்ப கரெக்டாக இருக்கணும். தொடர்ந்து படிப்போம். 10வது வசனம், பசித்தோருக்காக உன்னையே கையெழுத்து, வறியோரின் தேவையை நிறைவு செய்வேயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். பழைய காலத்தில் நான் ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், என்னுடைய பழைய வாழ்க்கை, கடந்து வந்த வாழ்க்கை இது போல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யாது, இது போல் இருக்காது. அப்போ பசித்தோருக்காக என்னையே கையளிக்கிறதும், வறியோருக்கு என்னது தேவைகளை நிறைவு செய்வதும், நம்மளால் முடிஞ்சதை என்ன செய்யணும், செய்கிற போது இருள் நடுவே என்ன செய்வேன், ஒளி உதிக்கும். அது மட்டும் இல்லை, இருண்ட உன் நிலை நண்பகல் போலமாகும். நண்பகல் சூரியன் இப்போ எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, அதை போல் ஆண்டவர் என்னை பிரகாசமுள்ள மனுஷியாக மாற்றுவார். சரிங்களா, அப்போ எரிகிற விளக்கு தண்டின் மீது வைப்பாங்க. மலை மேல் இருக்க பட்டணம் ஒருபோதும், இப்போ நைட்டில் நம்மளுக்கு இருட்டாகிற போது சிறுமலையில் ஒரு லைட் இருந்தால் என்ன செய்யும், அங்கே ஒரு லைட் எரியுது பார்த்தியா, இங்கேருந்து நம்மளுக்கு தெரியுதா, அதை போல் என்ன செய்யும், நம்மளுடைய பிரகாசம், நம்மளுடைய ஒளி பட்ட பகலை போல ஆண்டவர் மாற்றுவார். எப்போது, அவர் விரும்புகிற உபவாசத்தை செய்கிற போது. நானாக உன்னை நினச்சிக்கிட்டு அந்த 40 நாள் நான் கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. சரிங்களா, புரியுதுங்களா, அது நோன்பு தான். அது ஒரு விதத்தில் உங்களுடைய உடம்பை அடக்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு பயன்படும், அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா, ஆனால் அதை மட்டும் சும்மா பேரளவுக்கு செஞ்சுட்டு மீதி, இப்போ என்ன சொல்லலாம், தவக்காலத்துக்கு முன்னாடி ரொம்ப கோபம் வருங்க, இந்த தவக்காலம் முடிஞ்சோன்னா கோபமே வர்றது இல்லைங்க, இது மாற்றம். சரிங்களா, தவக்காலத்துக்கு முன்னாடி கோவப்பட்டேன், இப்போயும் கோபம் தான் படுறேன், அன்னைக்கு போய் சொன்னேன், இன்றைக்கும் போய் தான் சொல்கிறேன், அன்னைக்கும் சண்டை இழுத்தேன், இன்றைக்கும் சண்டை தான் இழுக்கிறேன், அன்னைக்கும் வம்பு பேசுகிறேன், இன்றைக்கி வம்பு தான் பேசுகிறேன். இப்போ என்ன விஷயம், உங்களுக்கு எத்தனை வயசு இருக்குமா, 26 வருஷம் தவக்காலம் முடிஞ்சிருக்குது பாப்பாவுக்கு. சரிங்க, நல்லவங்க அவங்க. சரிங்களா, இதே போல் நீங்கள் உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்கள், எத்தனை தவக்காலத்தை முடிச்சிருக்கீங்கன்னு. அந்த ஒவ்வொரு தவக்காலத்துக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா, மாற்றம் தான் வந்திருக்குது. எனக்கு உடம்புல மட்டும். ஏன் 40 நாள் ஒரு ஒல்லியாக ஆச்சே, அப்புறம் 40 நாள் முடிச்சு சாப்பிட்டு தேத்திட்டேன். சரிங்களா, அது இல்லை. புரியுதுங்களா, அந்த மாற்றத்தை பற்றி ஆண்டவர் சொல்லவே இல்லை. நல்லா ஆச்சுங்க, ஒவ்வொரு தவக்காலமும் ஆண்டவர் மனமாற்றத்தை அழைக்கிறார் இல்லையா, எதுவுமே மனம் மாறல. அப்படி நீங்கள் சொல்லியிருக்கணும், 10 வயசில் இந்த பழக்கெல்லாம் இருந்துச்சு, இப்போ இத்தனை தவக்காலத்தில் ஒவ்வொரு தவக்காலத்துலேயும் ஒவ்வொரு பழக்கத்தையாக விட்டு என்ன செஞ்சுட்டேன், ஒவ்வொரு இருளும் ஒவ்வொரு நுகத்தையும் எடுத்துட்டேன். ஆண்டோடைய வெளிச்சம் எனக்குள்ளே என்ன செய்தது, பிரகாசம் ஆகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் நான் ஒளி எனக்குள்ள இருக்க ஆண்டோடைய ஒளி என்ன செய்யுது, பிரகாசமாகுது. ஆகணும். சரிங்களா, சில பேருக்கு மேக்கப்பில் மட்டும் ஆகும். சரிங்களா, அதனாலலாம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தொடர்ந்து படிக்கிற போது, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு, இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் எல்லாரும் பஞ்சத்தில் இருந்தாலும் நீ மட்டும் நல்லா இருப்ப, அதுதான் உண்மை. சரிங்களா, யார் ஆண்டவருக்கு உரியவங்களா இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சரிங்களா, யாருமே. இப்போ நல்லா பாருங்கள், லோத்து இருந்த ஊரில் சோதோம் கொமோரால லோத்து மட்டும் காப்பாற்றப்பட்டார். இது யாருமே மிஞ்சலை. அவனோட சேர்ந்து அவங்க வளர்த்த ஆடு மாடு ஜீவராசிகளும் மிஞ்சலை, எல்லாத்தையும் நெருப்பில் எரிச்சார். லோத்து மட்டும் தப்பிச்சார். அதுதான். அதே போல் நம்மளுடைய நோவா காலத்தில் நோவா அவன் குடும்பம் மட்டும், ஆண்டவருக்கு கூட்டம் தேவைப்படாது. சரிங்களா, கோடிக்கணக்கில் இருப்பான், கோடிலாம் அவருக்கு தேவை கிடையாது. மேலேருந்து பார்க்குறப்போ உன் முகம் அவருக்கு தெரியணும். இந்தா என் மகன் பார்த்தியா. சரிங்களா, பழைய ஏற்பாட்டில் யோபு புத்தகத்தில் மேலேருந்து அவர் பூமியை பார்த்தபோது யார் தெரிஞ்சா, இந்த என் மகன் யோபு பார், என் மகன் யோபு, அப்படி பெருமையாக சொல்கிற அளவுக்கு நான் இருக்கிற போது
புரியுதுங்களா? அப்போ சொல்லுவார், இந்த என் பிள்ளை இந்த ஊரில் பாரு, திண்டுக்கல் மாவட்டத்தில் இங்கே பாரு, இந்த ஊரில் என் பிள்ளை இருக்கு பார், என் பிள்ளை இங்கே இருக்கு பார், என் பிள்ளை இங்கே இருக்கு பார். அவன் என்ன செய்வார்? சாத்தானுக்கு மட்டும் கை காமிப்பார், இதோ என் பிள்ளை, இதோ என் பிள்ளை, என் பிள்ளை. அதுதான் முக்கியம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போ நான் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு விரும்புகிறபடி, அவர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறப்ப என்ன செய்வார்? வறண்ட சூழ்நிலை இருந்தாலும், ஈசாக்கு நாட்களில் பஞ்சம்தான், ஆனால் அவன் மட்டும் உழவு உழுது பயிர் செஞ்சான், அவனுக்கு மட்டும் 100 மடங்கு. என்னடா எல்லா சுற்றி இருக்க எல்லா தோட்டத்திலையும் ஒன்றும் இல்லை, ஆனால் இவனுக்கு மட்டும் விளைச்சல் இருக்குது. அதுதான் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் சரிங்களா எல்லா இடத்துலையும் தவளை. இஸ்ரேல் குடியிருந்த வீடுகளில் மட்டும் தவளை கிடையாது. எல்லா இடத்துலையும் கொசு, இங்கே மட்டும் கொசு இல்லை. சரிங்களா? எல்லா இடத்துலையும் கட்டி வருது, இவங்கள்ட்ட மட்டும் கட்டியே காணும். எல்லார் வீட்லேயும் சாவு, இஸ்ரேல் வீட்டில் மட்டும் சாவை காணும். புரியுதுங்களா? ஏன்? அவ்வளோதான், வறண்ட சூழ்நிலை தான். ஒன்றை கைவிட மாட்டார் ஆண்டவர். அதுதான் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, என் எலும்புகளை வலிமையாக்குவார். சரிங்களா? எத்தனை வயசானாலும் உங்கள் எலும்பு எப்படி இருக்கும்? வலிமையாக இருக்கும். சரிங்களா? மோசே 120 வயசுலேயும் நடக்க முடியலன்னு சொல்லலை இல்லைங்களா? நம்மளுக்கு கொஞ்சம் வயசானாலே அங்கே பிடிக்குது, இங்கே பிடிக்குது, எல்லாம் பிடிக்கும். சரிங்களா? ஆனால் நாளுக்கு நாள் ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து அறிக்கேட்டு அந்த வசனத்துக்குள்ளே, வார்த்தைக்குள்ளே வாழ்வாக்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் வாழ்வாக்கணும். அதுதான் ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, திரும்ப படிக்கிற போது, நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும், ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும். ஒருபோதும் வற்றாத நீரூற்று. சரிங்களா? நம்மளுக்கு நீர் ஊற்றுகள்லாம் இருக்குது, நம்மளாம் போர் போடுறோம். அப்புறம் என்ன செய்வான்? வெயிலால் வந்து அந்த ஊற்று என்ன இல்லை, அந்த போரில் தண்ணி இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருபோதும் வற்றாத நீரூற்று. அதான், ஒருபோதும் வற்றாத நீரூற்றா நீ இருப்ப. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். இந்த தவக்காலத்தில் அவர் எதிர்பார்க்குற காரியத்தை செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? நம்மளுடைய ஒளி பிரகாசம் அடையும், பட்ட பகலை போல மாறும். நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஜீவ தண்ணீர் எப்போதும் இருக்கும், அது வற்றாத நீருட்டு. அதனால தான் யோவான் நற்செய்தியில் 7ஆம் அதிகாரத்தில் 38-39 வசனத்தில் படிக்கிற போது, தாகமுள்ள என்னிட வாட்ட அவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் கொடுப்பேன், அது அவனுக்குள்ளே இருந்து பொங்கி எழுகிற ஆறாக மாறும், பெருக்கெடுக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஓய்வு நாளின் முறைமைகளில் நின்று விலகிச் செல்லாது, என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து, ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து, உன் சொந்த வழிகளில் செல்லவோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்று பேச்சுக்களை பேசாவோ இருந்தால். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் இந்த தவக்காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது. சொந்ததை ஆண்டவர் விரும்புகிறத நாடணும், அவ்வளோதான், சிம்பிள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொந்த வழியில் அல்ல, சொந்த ஆதாயத்தை அல்ல, வெற்று பேச்சுக்களை அல்ல. இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், அப்படி இருக்கிற போது 14ஆம் வசனம் என்ன சொல்லும்? நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன், உன் மூதாதையாகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பாய். வாயால் சொன்னதை அவர் கரங்கள் செஞ்சு முடிக்கும். ஆண்டவர் உரைத்ததே அது அப்படியே நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறது தான், அவர் சொன்ன ஃபாஸ்டிங், அவர் சொன்ன உபவாசத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டு அவரை நோக்கி கூப்பிட்றப்ப எல்லா காரியமே செய்வார். நம் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் அறிந்திருக்கிறார். அவர் கேட்கறதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா? இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பெற்றுருக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ ஸ்கூலுக்கு போனால் உங்கள் குழந்தைக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பிள்ளை வந்து தான் சொல்லணுமா, எனக்கு ஸ்கூல் பேக் வேணும், டிஃபன் பாக்ஸ் வேணும், பென்சில் வேணும், அது சொல்லணுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சரிங்களா? அதே போல தான் நம்மை படைத்து பராமரிக்கிற இயேசுவுக்கு, கடவுளுக்கு நமக்கு என்ன என்று தெரியும். முதல்ல அவருக்குரியதை தேடுகிற போது
அவர் விரும்புகிற மாதிரி என்னுடைய உபவாசத்தை நான் அமைச்சுக்கிற போது எல்லாமே ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். யோபு 31ஆம் அதிகாரம் 16 20 வசனங்களை படிக்கிற போது, ஏழையர் விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனா. சரிங்களா? ஏழையர் என் முன்னாடி இருக்கிற போது அவங்க என்ன தேவையோ அதை நான் கொடுக்காம இருந்தேன். அது மட்டும் இல்லை, கைம்பெண்டீர் விதவைகள் கண்கள் பூத்து போக செய்தேனா. அவர்கள் ஏதாவது என்கிட்ட கிடைக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருக்க வச்சனா இல்லையே. என் உணவை நானே தனித்து சாப்பிட்டனா இல்லை, தாய் தந்தையற்றோர் அதில் உண்ணாமல் போயினாரா. பாருங்க, யோபு புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16 17 19 20 வசனங்களை படிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ பாருங்க, ஏழையராக சரி, கைம்பெண்டீராக இருக்கிறதும் சரி, அதே போல் தாய் தந்தையோர் அற்றோர் அனாதைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன செய்யலை, அவர்கள் தேவைகளை நான் நிறைவு செஞ்சேன். சாப்பாடை கொடுத்தேன், தங்கிறதுக்கு இடம் கொடுத்தேன். சரிங்களா? அவர்கள் தேவைகள் நிறைவு செய்தேன். 19 என்ன சொல்லுது? ஆடை இல்லாமல் எவராவது அழிவதையோ, போர்வையின்றி ஏழை எவராவது இருந்ததையோ பார்த்து கொண்டா இருந்தேன். பார்த்து கொண்டு இல்லை, உடனே அவங்களுக்கு என்ன செஞ்சேன்? தேவையானதை கொடுத்தேன். 20ஆம் வசனம் என்ன சொல்லு பாருங்க. என் ஆட்டு முடி கம்பளியினால் குளிர் போக்கப்பட்டு அவர்கள் உடல் என்னை பாராட்டப்படவில்லையாம். அவர்களுக்கு தேவையானது செஞ்சபோது, குளிருக்கு தேவையானது, பசிக்கு தேவையானது, இருக்கிறதுக்கு இதெல்லாம் நான் செஞ்சபோது அவர்கள் என்ன செஞ்சாங்க? பாராட்டினாங்க. பிரைஸ் தி லார்ட். அதுதான் யோபு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, லூக்கா நற்செய்தி நம்மளுக்கு தெரியும். இருவர் இறைவனை வேண்ட போனாங்க. யார்கிட்ட? கடவுள்கிட்ட செபிக்க போனாங்க. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அதை படிப்போம். ஒருத்தர் பரிசேயர், இன்னொருத்தர் யாரு? வரி தண்டுவர். பரிசேயர் எப்படி சொல்றாரு? கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மக்களைப் போலவோ, இந்த வரி தண்டுவர் போலவோ இல்லாது பற்றி உமக்கு நன்றி கூறுகிறேன். அவனுடைய ஜபமே, ஆரம்ப ஜபமே என்னது? தவறுதல ஆரம்பிக்கிறான். மற்றவங்களை என்ன செய்கிறான்? ஒப்பிட்டு ஆரம்பிக்கிறான். நான் இவங்களோட பெட்டராக இருக்கிறேன், அவங்களோட பெட்டராக இருக்கிறேன், அவங்களோட பெட்டராக இருக்கேன். அதுவே தப்பான ஜபம். யாரோட கம்பேர் பண்ணோம்? நானும் என் இயேசுவும். அதுதான் ஒப்பீடு. சரிங்களா? என்னை போல அவரை போல என்னை படைச்சிருக்கிறார். அப்போ அவரை போல தான் நான் இருக்கணும். அதில் என்ன குறைபாடு? இயேசுவுக்கு எனக்கு என்ன குறைபாடு? அது எப்படி நான் சரி செய்யணும்? அதுதான் கரெக்டான ஜபம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேறு விதங்கள் அல்ல. அதனால தான் அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, நம்ம பரலோகத்துக்கு போனால் என்ன செய்யணும்? இன்றைய நற்செய்தியில் கூட வரும். சரிங்களா? பரிசேயரை காட்டிலும் நம்மளுடைய முறை எப்படி இருக்கணும்? சிறந்ததாக இருக்கணும். வாரத்துக்கு அவங்க 2 முறை உபவாசம் இருப்பாங்க. வாரத்துக்கு எத்தனை முறை? 2 முறை உபவாசம் இருப்பாங்க. அப்போ நம்ம 3 முறையாவது இருக்கணும். 10ல் 1 பாகத்தை கோவிலில் கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? 10ல் 1 பாகம்னா நம்ம 10ல் 2 பாகமாக கோவிலுக்கு கொடுக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு அதெல்லாம் கஷ்டம்தான். சரிங்களா? அதாவது ஒருத்தன் ஜெபிக்க வந்தபோது சொன்னாங்க, சரிப்பா எனக்கு வேலையே இல்லைங்க, ஜெபம் பண்ணி ஒரு 500 ரூபா கொடுத்தார். அந்த 500 ரூபாய் கொண்டு போய் என்ன செஞ்சான்? தக்காளி பழத்தை வாங்கி விற்றான். சரிங்களா? தக்காளி பழத்தை வாங்கி விற்றப்ப அவனுக்கு அந்த 500 ரூபா வந்து 1500 ரூபா கிடச்சிது. அப்போ வந்து 500 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வச்சுக்கிட்டான். அதை இன்னும் வாங்கி போய் விற்றான். அப்போ நாளுக்கு நாள் என்ன செய்து அவனோட வருமானம் கூடுச்சு. சரிங்களா? அப்போ 1000 ரூபாய் கிடைச்ச போது அதில் 100 ரூபா கொடுத்தான் கடவுளுக்குன்னு. சரிங்களா? அப்போ நாளுக்கு நாள் கூடுற போது 10,000 ரூபாய் கிடைக்கிற போது அவனுக்கு என்னதா 1000 ரூபா கொடுத்தான். சரிங்களா? அப்போ அவனுடைய வருமானம் இன்னும் அவனை பெரிய இடங்கள்லாம் பிரான்ச்செலாம் அங்கங்கே ஆரம்பித்த போது ஒரு நாளைக்கு லட்சத்தில் வருமானம் வந்துச்சு. இப்போ 10 லட்சம் வருமானம் வரப்போ எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு நாளைக்கு 1 லட்சமாக கொடுக்கறது கோயிலுக்கு. ஆண்டவர் அதை வச்சு என்ன செய்ய போகிறாரு? அதை நான் பிஸ்னஸில் போட்டால் இன்னும் 1000 ரூபா வந்தப்போ 100 ரூபா கொடுக்க 3 நாள் முடிஞ்சுது. அப்போ சந்தோஷமாக கொடுத்தேன். ஆண்டவர் 1000 ரூபா கொடுத்தார், 1000 ரூபா கொடுத்தா குதிச்சு கொடுத்தேன். இப்போ லட்சத்தில் வரப்போ லட்சத்தை எப்படி போய் ஆண்டவர் கொடுக்குறது? சரிங்களா? அப்புறம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணார். கவலைப்படாத ஆண்டவரே, இவனுக்கு 1000
கொடுத்த போது அவன் சந்தோஷமாக இருந்தான். லட்சத்தில் கொடுப்ப அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அதனால் லட்சத்தை எடுத்துருங்க, இனிமேல் 1000த்திலே கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ கவனமாக இருங்க, சரிங்களா? அப்போ இந்த தவ காலத்தில் ஆண்டவர் விரும்புகிற உபவாசம், ஆண்டவர் தேர்ந்து கொள்கிற உபவாசம் அதுதான் இருக்கணும். நம்மளா ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க முடியாது சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிற்போம், கண்களை மூடுவோம், இரு கரங்களை இதயத்தில் வைப்போம். அன்பை உருவான இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நன்றி சொல்கிறப்பனே. இதோ இந்த தவக்காலத்தில் நல்ல முறையில் நீ விரும்புகிற முறையில் இயேசுவே உபவாசம் நான் இருந்து உம்மிடம் அருகில் வர, இதோ உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆண்டவரே, நாளுக்கு நாள் என்னுடைய ஒளி பிரகாசம் அடைய பட்ட பகலை போல மாற எனக்கு உதவியலாம். எனக்குள்ளே இருக்கிற பாவ தலைகள், எனக்குள்ளே இருக்கிற நோகங்கள், அதை உடைத்தெறிய எனக்கு உதவி செய்யுங்க. என்னால் முடிந்த அளவுக்கு மற்ற நபர்களுக்கு மேலே இருக்கிற நுகங்களை உடைப்பதற்குரிய ஆற்றலை வல்லமே நீங்கள் தந்துருங்க. ஆமாண்டரப்பா, இந்த தவக்காலத்தில் இதோ நீங்கள் எனக்கு சொல்லக்கூடிய காரியங்களை கொண்டு எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் கூட இருந்து என்னை வழி நடத்துங்க. உமக்கு சாட்சியுள்ள கருவியாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமாண்டரப்பா, இந்த நேரத்தில் இந்த ஒரு தலைப்பில் இந்த தவக்கால தியானத்தினுடைய இதோ ஆண்டவரே நாளில் இந்த தவக்காலத்தை ஆரம்பிப்புக்கு முன்பாக என்னோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு வார்த்தைகளின்படி நான் வாழ்ந்து உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்வீராக. எங்கள் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.